ஒரு அரிய வாய்ப்பு. நம் மன்னரின் சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. 1000 பொற்காசுகள் வழங்கப்படும். அனைத்தையும் கூட்டி சுந்தர தமிழை பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நம்ம சாதியா தண்டோரா பாட்டு நீங்களும் கேட்டாச்சா? ஏன் என் வயசு அடிக்கிறதுக்காக வந்திருக்க? ஐயோ, நீ வசதி உள்ள புலவரை போல் தெரிகிறது. ஏன் நீ என்ன ஓஹோ, அதனால்தான் நான் முறை கேட்டு புலம்பிக் கொண்டிருந்தாயோ? ஆமா ஆமா, மனுஷன் கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல. அதான் ஆண்டவன் கிட்ட அழுது போகும்போது ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காலில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருப்பீங்க. ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா. நான் உன் கண் எதிரில் தான் இருந்தேன். ஓஹோ, நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்திருப்பீங்க, நான் பார்த்திருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. என்னங்க பெரிய கடவுள் மாதிரி பேசுறீங்க? அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். விட்ட நான் தாயா கடவுளை காலை உண்டு கொண்டு சொல்லிருப்பாளருக்கு. அதுவும் உண்மை, கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீர்க்கமுறை என்று நிறைகின்ற பரிபூரணந்தமே என்று பாடியது உன்னை போல் ஒரு புலவர் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா, நல்லா வேலைக்கு சாப்பிடுற போல இருக்கு. இன்னும் நிம்மதியா பேசுங்க. இங்க இனிமேதான் ஏற்பாடுவான். நீல் வை. பாண்டியனின் சந்தேகத்திற்கு பாட்டு கிடைத்து விட்டால் அனைத்து பரிசு உனக்கு தானே. ஐயோ ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு கிடைச்சது. அடுத்த முறை என் கையில 1000 பொற்காசு பரிசு. அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். சரிதான், உங்க பாட்டை கொண்டு போய் என் பாட்டுன்னு சொல்லிக்கவா? உனக்கு பாட்டை போய் என் பாட்டுன்னு சொல்லிக்கவா? ஏற்கனவே எழுதின பாட்டை கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசனடையா எழுதுறதுனால வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? உனக்கு பரிசு வேண்டும், பரவாயில்லை, கெடுக்கலாம்ங்கறியா? உனக்கு பரிசு வேண்டுமா வேண்டாமா? வேணுமே வேணுமே வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமாக? நிச்சயமாக? பல பேர் பரிசு வேண்டும் கேட்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உன்னை போல் ஒரு மனிதரை இதுவரை பார்த்ததில்லை. பரிசின் மீது பற்றில்லையப்பா. பற்றில்லாம தானே உடம்புல இருக்கிறது கிடக்குது. நல்லா நடிக்கிறீங்க போங்க. நாடகத்தை நடத்துபவன் நடிக்க முடியுமா? என்னது அந்த பரிசின் மீது எனக்கு பற்றில்லை. நீ எடுத்து
என்கிட்டயே போட்டிக்கு வரியா? நான் பார்க்கறதுக்கு தான் சுமாரா இருப்பேன். ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். நானே கேட்கிறேன். கேளு. சற்று பெரும் கேளு. பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும். பிரியக்கூடாதது எதுகையும் மோனையும் சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும். வறுமையும் புலமையும் சேராதிருப்பது அறிவும் பணமும் சொல்லக்கூடாது. பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது. உண்மையும் தத்துவம் பார்க்கக்கூடாது. பசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது. கலையும் அழகும் கலை சிறந்தது. இயல் இசை நாடகம். நாடகம் என்பது பாட்டும் நடிப்பும். நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். என்னது புல் அரிக்குது? நீ தாயா புலவர்? நீர் இல்லை, நான் புலவன் இல்லை. உனக்கு பரிசு வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமே. சரி, அரசர் என்ன செய்கிறாரோ அதை நான் உங்களிடம் அப்படியே எடுத்து வந்து தருகிறேன். பார்த்து பண்ணும். எனக்கு பரிசு வேண்டாம், நீ எடுத்துக்கொள். எனக்கு அவ்வளவு அதிகம் வேண்டாம், நீ எடுத்துக்கொள். சரி, பரிசு கொடுத்தால் பரவாயில்லை, வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். வீங்க இருக்குது நான் மறுமுறை நான் உங்களை எங்கு சந்திக்கலாம்? எங்கு வேணாலும் சந்திக்கலாம். திரும்ப அழைப்பவர் போல் தெரிகிறது. வீடு வாசமே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு. எந்த வீடு? இதே இங்கே இருப்பவர் போல் தெரிகிறது. சரி, பாட்டை கொள். வெற்றி எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனதே, சென்று வா. வேண்டாம், எப்படியா? என்ன? ஏன்? எனக்கு அடிவேறு கலக்குகிறது. ஏன்? பயமாக இருக்கிறது. பயமே ஜெயம். போய் வா, வெற்றி உனதே. அப்பா சொக்கா, உன்னை நம்பி போறேன்.